ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் தாமரைப்பூ கிழங்கு எப்படி நடவு செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த அளவு டப்பு எடுத்துக்கணும். நம்ம அடியில் அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதில் கால்வாசி நம்ம தொழு உரம் இல்லாட்டி ஆட்டு எரு போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் உயிர் உரமும் வேப்ப முன்னாக்கும் நான் போட்டிருக்கேன். இது கூட முட்டைத்தோலை தூள் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம். இது தோட்டத்து மண் பக்கத்தில் இருந்து தான் நாங்கள் எடுத்தோம். இதில் கல், பிளாஸ்டிக்கு ஏதாவது இருந்தால் நம்ம எடுத்து போட்டுடலாம். கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சிக்கலாம். இது கூட நம்ம செம்மண்ணும் கலக்க போகிறோம். இது மொத்தமே நம்மளுக்கு அரை டப்பு வர்ற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த மண்ணை எடுத்து நம்ம டப்பில் போட்டுக்கலாம். தோட்டத்து மண்ணை முதல்ல போட்டுக்கிட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும். எல்லா பக்கமும் ஒரு சேர மாதிரி கலக்கணும். இந்த உயிர் உரம் கட்டியாக இருந்ததுன்னா அதையே நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இந்த வேப்ப முன்னாக்கு எல்லா மண்ணிலையும் கலக்கிற மாதிரி நம்ம கலந்துக்கணும். அப்போ தான் ஃபங்கஸ் பிரச்சனை வராது. இதுக்கு மேலே நம்ம செம்மண் போட போகிறோம். செம்மண் போட்டுட்டு நம்ம கலக்கக்கூடாது, மேலோட்டமாக தான் போடணும். செம்மண்ணை கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சி தூளாக்கிக்கலாம். மொத்தமே அரை டப்புக்கு வர்ற மாதிரி தான் இருக்கணும். இப்போ அந்த மண்ணை போட்டுட்டு மேலே போட்டுட்டு நம்ம தட்டி விட்டுக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம தட்டி விடலாம். இதுலேயும் கல் இருந்தால் நம்ம எடுத்து போட்டுடலாம். மேலோட்டமாக நம்ம தட்டி விட்டுக்கணும். அடியில் இருக்கிற உரம் வெளியில் தெரியக்கூடாது. உரம் வெளியில் தெரிஞ்சால் தண்ணி பாசி பிடிச்சிரும். அதனால் மண்ணை நல்லா நம்ம ஈரப்பதம் வச்சு நம்ம தட்டி விட்டுக்கணும். இது இன்னொரு டப்பு. நான் 2 கிழங்கு வாங்கியிருக்கேன். இதுலேயும் நம்ம அதே மாதிரியே நம்ம மண்கலவை கலந்துக்கணும். இப்போ 2 டப்புலேயும் நம்ம மண் நிரப்பிக்கிட்டோம். இப்போ அந்த கிழங்கை எப்படி நம்ம நடவு செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். லைட்டாக நம்ம இது மாதிரி குழி எடுத்துக்கணும். லேசாக எடுக்கணும், எருவில் படாமல் எடுக்கணும். இப்போ அந்த கிழங்க அடிப்பகுதியை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு இதை இருக்கிற கிழங்க நம்ம மேலோட்டமாக வைக்கணும். உள்ளுக்குள்ளே வைக்காமல் பார்த்துக்கணும். அடிப்பகுதி மட்டும் கொஞ்சம் மண்ணுக்குள்ளே இருந்தால் போதும். இந்த இலைகளை கிளைகளெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது ஒரு லோட்டஸ் டியூபர். இது பேர் அகிலா. இந்த டப்புலேயே நம்ம அதே மாதிரியே எடுத்துக்கலாம். இதையும் நம்ம இப்படி தான் நடவு செய்யணும். அடிப்பகுதியை உள்ளே வச்சுட்டு மேல் பகுதியை நம்ம மேட்டாப்பில் மண்ணில் வச்சா போதும். இதோடைய பேர் பீமா. இது எப்படி வளருதுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த எரு வெளியில்
படாமல் நம்ம தண்ணியை மெதுவாக ஊற்றிக்கணும். ஸ்பீடாக ஊற்றினா எரு வெளியில் தெரிஞ்சிரும், தண்ணி பாசி படிச்சிரும். ஸ்டெம்பு வெளியில் வராமல் இருக்க ஒரு சின்ன குச்சியை வி ஷேப் பண்ணி அதை நம்ம மண்ணுக்குள்ளே சொருகி விட்டுறலாம். இந்த கிழங்கோடைய ஸ்டெம்பு வெளியில் வராது. அதே மாதிரி இதுக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 2 பாட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை நம்ம மண்ணில் கலக்காமல் மேலோட்டமாக ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றணும். நம்மளுக்கு 1-2 நாள்லேயே இந்த இலைகள் புதுசான இலைகள் நம்மளுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம தாமரைப்பூ கிழங்க நடவு செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.